அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. நான் ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன். தலைப்பு தைரியமாக வாழ்தல். அது ஒரு அருமையான புத்தகம். உங்கள் வாழ்வில் பயத்தை அகற்றுவது பற்றி அது கூறுகிறது. அந்த புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் கெட்ட ஆவிக்கு குட் பை என்று சொல்லி நான் தொடங்கியுள்ளேன். நீங்கள் பயத்தை தோற்கடிக்க நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பயத்தை உடைத்தெறிவது என்று முடிவிடுங்கள். அந்த குணத்தோடு கூட இருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு பயம் இருக்காது. ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான குணம் என்னவென்றால் அவன் பயமின்றி இருக்க வேண்டும். தாவீது ராஜாவை நீங்கள் அறிவீர்கள். சங்கீதத்தில் அநேக நேரங்களில் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், நான் பயத்தில் வாழ மாட்டேன் என்று. மனிதன் என்னை என்ன செய்ய முடியும்? தேவன் என்னோடு இருக்கும்போது யார் என்னை எதிர்க்க முடியும்? நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்வதை நேசிக்கிறேன். நான் பயத்தை உணரவில்லை என்று நிச்சயமாக தாவீது சொல்லவில்லை. தனது வாழ்வில் பயம் ஆதிக்கம் செய்ய விடமாட்டேன் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் உங்கள் வாழ்வில் நீண்ட காலம் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால் நீங்கள் துன்பத்தோடு இருந்திருப்பீர்கள். அதை நீங்கள் விரும்பியிருக்க மாட்டீர்கள். அதிலிருந்து நீங்கள் விடுபட நீண்ட காலம் தேவைப்பட்டிருக்கும். அப்போது நினைத்திருப்பீர்கள், இது இப்படித்தான் இருக்கும், அல்லது இப்படித்தான் நான் உள்ளேன், அல்லது இதுதான் என் வாழ்க்கை என்று. அதே சமயம் வேறு வழியில் நாம் வாழ வழியில்லை என்று நினைத்திருப்பீர்கள். என் குழந்தை பருவத்தில் என் தந்தை அநேக வருடங்கள் உடல் ரீதியாக என்னிடம் தவறாக நடந்தார். எனவே என் வாழ்க்கையில் பயம் இருந்தது. என் தந்தை ஒரு கோபக்காரர், அதிகமாக குடிப்பார், வீட்டிற்கு வந்து என் தாயோடு சண்டை போடுவார். அது தொடர்ந்து நடைபெறும். அப்படிப்பட்ட ஒரு தவறான சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் நான் பயத்தோடு கூட வளர்ந்தேன். எனவே பயமில்லாமல் வாழ்வதை அறிவது என்பது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அப்போது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் அறிவேன், ஒரு நாளில் ஒரு அடி மட்டுமே முன்னேறுவேன். ஆனால் பல வருடங்களில் அநேக விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன். நான் மேற்கொண்ட சில அனுபவங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்று நம்புகிறேன். அவற்றில் சில மிகவும் கடினமானவை, அவற்றில் சில வேதனையானவை. அந்த வேதனை இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு என்னால் உதவ முடியும். ஆனால் நான் பயத்தில் வாழ மாட்டேன் என்று நீங்கள் முதலில் சொல்ல வேண்டும். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை வழங்கவில்லை என்பதை முதலில் அறியுங்கள். பயம் தேவனிடமிருந்து வரவில்லை. தேவன் நமக்கு வல்லமையின் ஆவியையும் அன்பையும் நல்ல மனதையும் வழங்கியுள்ளார். பயம் நம்மை தாக்கினால் அது ஒரு எதிரி, அது ஒரு பிசாசு. அவன் நம்மை பிடிக்க முயற்சிப்பான், நமது முன்னேற்றத்தை தடுப்பான். உதாரணமாக, நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க விரும்பலாம். ஒருவேளை உங்கள் வயது 40 இருக்கலாம். நீங்கள் ஒரு பட்டதாரியாக இல்லாமல் இருக்கலாம். எனவே நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்து பட்டதாரியாக விரும்பலாம். அப்போது உங்களுக்கு சுலபமாக தோன்றும் ஒரு பயம், உங்களுக்கு வயதாகிவிட்டதாக நினைப்பீர்கள், அல்லது அந்த வயதில் படிக்க முடியாது என்று பயப்படுவீர்கள், அல்லது ஒருவேளை உங்களுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்காதென்று பயப்படுவீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, தேவன் உங்கள் மனதில் ஒரு எண்ணத்தை வைத்தால் அது நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்கள் இருதயத்தில் நிகழும் விருப்பம். எனவே இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்ற பயத்தை தேவன் உங்களுக்கு வழங்க மாட்டார். ஆனால் பிசாசு அதை செய்வான். ஏனென்றால் நீங்கள் முன்னேறுவதை அவன் விரும்ப மாட்டான். நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், முதலில் ஒரு தீர்மானம் எடுங்கள், இனி நான் எப்பொழுதுமே பயத்தில் வாழ மாட்டேன் என்று. ஆனால் எப்போதுமே நீங்கள் பயத்தை உணரமாட்டீர்கள் என்று நான் சொல்லவில்லை. மாறாக அதை எப்படி வெற்றி கொள்வது என்பதை உங்களுக்கு சொல்வேன். அடுத்து நடைபெறவுள்ள போதனை கூட்டங்களில் அதை பற்றி நான் அதிகமாக பேசப் போகிறேன். தைரியத்தோடு நாம் வாழ்வதும் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதும் நம் இருதயப்படி வாழ்வதின் அர்த்தமாகும். நான் ஆபத்தை சந்திப்பேன், நான் தைரியமாக இருப்பேன், உள்ளபடியே நான் முன்னேறி பரிசுத்த ஆவியுடன் இணைந்து செயல்படப் போகிறேன். அதை விடுத்து நான் சாதாரணமாகவோ சராசரியாகவோ இருப்பதற்கு விரும்பவில்லை. உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒரு மாறுதலை உருவாக்குபவராக நான் இருக்க விரும்புகிறேன். உங்களில் எவ்வளவு பேர் கவனிக்கப்படாத ஒருவராக வாழ்ந்து செல்ல விரும்பாமல் இந்த உலகத்தில் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி இங்கு நீங்கள் வாழ்ந்ததை மக்கள் நீண்ட காலம் நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அது யாருக்கு பொருந்தும் என்றால், சாலை ஓரத்தில் வாழும் மக்களுக்கும் டிவியில் காட்டப்படும் வறுமையுள்ள மக்களுக்கும் பொருந்தும். நாம் எல்லோரும் தேவனுடைய குழந்தைகள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நாம் செயல்படுவது ஓரளவுதான் சாத்தியமாகும். பிறரால் செய்ய முடியாத சில விஷயங்களை நம்மால் நன்றாக செய்ய முடியும். அதை நாம் செய்யாவிட்டால் அது பிறரை மிகவும் பாதிக்கக்கூடும். உங்களுடைய எதிர்காலத்தை நிறைவு செய்வதின் நடுப்பகுதியில் நீங்கள் இருந்தால் அது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் முழு மனதோடு நீங்கள் ஒன்றை செய்யும் பொழுது ஏற்படும் திருப்தியும் நிறைவும் வேறு எதிலும் இருக்காது.
ஆமென். ஆனால் பயம் சாத்தானின் ஆயுதம் அல்ல. ஆனால் பிசாசு அதை உண்டாக்குவான். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. எனவே அதற்கு முடிவு கட்டுவோம். எதிலாவது நீங்கள் பயத்தை உணர்ந்தால் அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று தேவன் சொல்ல மாட்டார். தேவன் அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை வழங்கவில்லை, ஆனால் வல்லமையை, அன்பை, ஒரு நல்ல மனதை வழங்கியுள்ளார். ஆமென். எனவே நாம் பயத்தை உணர்ந்தால் தேவன் நம்மிடம் சொன்னதை செய்ய விடாமல் சாத்தான் தடுக்கிறான் என்பது உறுதியாகும். எனவே நம்மால் செய்ய முடிந்த நல்லதை செய்வோம். இல்லை என்றால் சாத்தான் நம்மை துன்பப்படுத்துவான். பயமானது துன்பத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. பயம் துன்பத்தை வரவழைக்கும். நான் திகில் பற்றி நன்கு அறிந்துள்ளேன். அது பயத்தின் மிகவும் நெருங்கிய உறவினர் ஆகும் என்று நான் நம்புகிறேன். திகிலும் துன்பத்தை வரவழைக்கும். என் வாழ்வில் திகிலை ஏற்படுத்தும் விஷயங்களை அனுமதிக்காமல் இருக்க நான் முயற்சிப்பேன். மளிகை கடைக்கு செல்ல திகில் அடையாதீர்கள். தட்டுகளை கழுவ திகில் அடையாதீர்கள். புல்லை வெட்டுவதில் திகில் வேண்டாம். உங்கள் பில்களை கட்டுவதில் திகில் வேண்டாம். உங்கள் வாழ்வில் திகில் மற்றும் பயத்தின் ஆவி வர அனுமதிக்காதீர்கள். கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை அறியுங்கள். உங்களிடமுள்ள தேவ பலத்தின் மூலம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை அறியுங்கள். உங்கள் தலையை உயர்த்தி வாழுங்கள். உங்கள் தோள்களை உயர்த்தி வலிமையாக நடந்து தைரியத்தோடு வாழுங்கள். ஆமென். கிறிஸ்துவின் தேகத்தோடு நிமிர்ந்து நின்று அர்த்தத்தோடு வாழுங்கள். எல்லா விஷயங்களிலும் பிரச்சனையோடும் நடுக்கத்தோடும் இருப்பதை நீங்கள் கைவிடுங்கள். அதற்கான நேரம் இதுதான். நாம் நம்ப முடியாத அளவுக்கு பலவிதமான பயங்கள் நமக்கு ஏற்படக்கூடும். ஒரு என்சைக்ளோபீடியாவில் பயங்கள் பற்றி உள்ளதை நீங்கள் படித்தால் பக்கத்துக்கு பக்கம் பக்கத்துக்கு பக்கம் பக்கத்துக்கு பக்கம் மக்களுடைய பயம் பற்றி இருக்கும். அநேக மக்களுக்கு சில நேரங்களில் அவர்கள் வாழ்வில் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், பிறர் தங்களுக்கு செய்வதை சொல்ல மாட்டார்கள். அதை நானும் செய்துள்ளேன், மற்றவர்களும் அதை செய்துள்ளார்கள். அதற்கு காரணம் பயம். அவர்கள் என்ன நினைப்பார்களோ, அவர்கள் என்ன சொல்லுவார்களோ, அவர்கள் என்ன செய்வார்களோ, அவர்களை திருப்திப்படுத்தாவிட்டால் என்ன நடக்குமோ, ஒருவேளை அவர்களை விட்டு என்னை விலக்குவார்களோ, அவர்கள் என்னை மறுப்பார்களோ, நான் தனியாக இருப்பேனா என்ற பயம். நான் நினைப்பது என்னவென்றால், சாத்தான் உள்ளபடியே மனிதனின் பயத்தை பயன்படுத்தி துன்பத்தை வரவழைப்பான். நம் இருதயம் நினைக்கும்படி நம்மை வாழ விடமாட்டான். நீங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதில் நினைப்பீர்கள், ஆனால் அதே சமயம் யாரையாவது நினைத்து கோழையாவீர்கள். அதனால் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதைவிட மோசமான ஒன்று இருக்க முடியாது. நமது வாழ்வில் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதால் தான் அவர்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் நாம் செய்வதையெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நீங்கள் என்ன ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் 10% மக்கள் உங்களை விரும்ப மாட்டார்கள். அது வல்லுநர்களின் ஒரு புள்ளி விவரப்படி உள்ளதாகும். நாம் என்ன செய்தாலும் சிலர் நம்மை விரும்ப மாட்டார்கள். எனவே நாம் தேவனுக்கு மட்டும் பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அநேக மக்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது ஒன்றும் தவறான விஷயம் அல்ல. அது சாத்தான் மனிதன் மீது திணிக்கும் பயத்தை போன்றதல்ல. அது ஒரு போற்றுதலுக்குரிய அன்புமிக்க மரியாதையுள்ள பயமாகும். அது மட்டுமல்ல, அது நம்மை துன்புறுத்தும் பயத்திலிருந்து முழுவதும் மாறுபட்ட ஒன்றாகும். அந்த வகையான ஒரு பயம் நம்மை பாதுகாக்கும் பயமாகும். அது தேவனை விசுவாசிப்பதன் அர்த்தமாகும். அவர் என்னை நேசிப்பதை நம்புகிறேன். அவர் என்னை விட சுறுசுறுப்பானவர். அவரை நான் நேசிக்கிறேன், மிகவும் மதிக்கிறேன். அவர் சொல்வதை செய்வதில் நான் விசுவாசமாக இருக்கிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பே அதை நீங்கள் செய்திருந்தால் உங்கள் வாழ்வு மேலும் நல்லபடியாக இருந்திருக்கும் என்று உங்களில் எவ்வளவு பேர் நினைக்கிறீர்கள்? தேவன் விரும்புவதையே நான் செய்வேன். அதில் சிறிதளவும் துன்பம் இருக்காது. அது பிறரை எப்போதும் கட்டுப்படுத்தாது. தேவன் நம்மிடம் சில விஷயங்களை செய்ய சொல்வதும் செய்யக்கூடாது என்று சொல்வதும் நமது பலன் கருதித்தான். தம்மை மற்றவர்கள் பின்பற்றுவதை அவர் மேலானதாக நினைக்க மாட்டார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் வாழ்வுமாயிருக்கிறேன். அவரே வழி. எனவே அவர் செய்யும் வழியில் காரியம் செய்யுங்கள். ஒரு வேத வசனத்தை இப்போது நான் சொல்லப் போகிறேன். உள்ளபடியே அது உங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும். அதை படிக்கும் போதெல்லாம் அதை நான் உணர்கிறேன். அதுதான் ஏசாயா அதிகாரம் 8 வசனம் 13. சேனைகளின் கர்த்தரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரை உங்கள் பாதுகாப்பின் ஒரே நம்பிக்கையாக கருதுங்கள். வாவ்!
இன்று இந்த உலகில் தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர் மீது உங்களால் நம்பிக்கை வைக்க முடியவில்லை என்றால் வேறு எதில் நம்பிக்கை வைப்பீர்கள்? அவரே உங்கள் அச்சமும் நீங்கள் பயப்படக்கூடியவருமாக இருப்பார். இல்லாவிடில் மனிதன் பற்றிய பயத்தாலும் அவரை விசுவாசிக்காமலும் அவரை புண்படுத்துவீர்கள். வாவ்! உள்ளபடியே அவரை பின்பற்றாததாலும் மதிக்காததாலும் நேசிக்காததாலும் கௌரவிக்காததாலும் போதிய மதிப்புணர்ச்சி இல்லாததாலும் அது பரிசுத்த ஆவியை புண்படுத்தும். ஒரு நபர் எனக்கு தவறாக வழிகாட்டினார். நான் நினைத்தபடி தேவனோடு காரியம் செய்வதை தடுத்தார். ஏனென்றால் அவரிடம் நான் பயந்தேன். அவர் என்ன நினைப்பாரோ என்ன சொல்வாரோ என்று நடுங்கினேன். அவரின் அங்கீகாரத்தை பெறாமல் தேவனின் அங்கீகாரத்தை பெற்றால் என்ன ஆகுமோ என்று அச்சப்பட்டேன். எனவே தேவனின் நட்பை விட அவருடைய நட்பை விரும்பினேன். ஆனால் அது தேவனை புண்படுத்தும் என்று பைபிள் சொல்கிறது. அதை பற்றி இப்போது நாம் மிகுந்த அக்கறையோடு சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, நான் இப்போது சிறிதும் பாதுகாப்பில்லாமல் உள்ளேன். நான் தனியாக இருப்பதை விரும்ப மாட்டேன். என் நண்பர்களை நான் இழக்க மாட்டேன் என்று எப்போதும் நீங்கள் சொல்லக்கூடாது. அது தவறானது. அது தேவனை புண்படுத்தும். மனிதனுக்கு நாம் பயந்தால் அது தேவனை நிச்சயம் புண்படுத்தும். நமது கடமையை நாம் செய்வோம். நம் வாழ்வில் மிகவும் அருமையான அற்புதமான விஷயங்களை செய்வதற்கே தேவன் விரும்புகிறார். எல்லோருக்கும் சொல்கிறேன், அங்கே உட்கார்ந்தபடி இவள் எனக்காக பேசவில்லை என்று நினைக்காதீர்கள். இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்ப்பவர்கள் இங்குள்ள மக்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள். என்று நான் இங்கு இருப்பதன் முக்கியமான நோக்கம், உங்களிடம் நான் சொல்லும் இந்த நற்செய்தியை என்னால் பதிவு செய்ய முடியும். ஆமென். பிறரை நமக்காக பயன்படுத்தி கட்டுப்படுத்துவதை தேவன் ஒருபோதும் விரும்ப மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் எப்போதுமே அதை செய்வது இல்லை. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மனவலிமை உள்ள யாரையாவது ஒருவரை அணுகுங்கள். உங்களால் சுயமாக அதை செய்ய முடியாவிட்டால் அவர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் பாதி நேரம் தாங்கள் அதைத்தான் செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்வேன். உங்களிடம் எந்த திட்டமும் இல்லை என்றால் என் திட்டத்தை பின்பற்றுங்கள் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்வேன். நான் ஒரு ஆர்வத்தை தூண்டும் வலிமையான ஒரு தலைவி. நான் உங்களை வழி நடத்துவேன். ஒரு காரணத்தோடு உள்ளேன். எழுந்து நிற்க முடியாதவர்களை வேகமாக ஓடும்படி செய்வேன். அது நிச்சயமாக அவர்களுடைய தவறே அல்ல. நாங்கள் தேவனை புண்படுத்த முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். நல்லது. எபேசியர் அதிகாரம் 4 வசனம் 30 வேதம் சொல்கிறது, முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை வருத்தத்துக்குள்ளாக்காதீர்கள். வசனம் 30க்கு முன்பும் பின்பும் உள்ள வசனங்களில் பரிசுத்த ஆவியை வருத்தத்துக்குள்ளாக்குவது கோபமும் மேலும் தவறான குணங்களும் வாக்குவாதமும் துன்பமும் போராட்டமும் பூசலும் தான் என்று அது குறிப்பிட்டு சொல்கிறது. மனிதனின் பயம் பரிசுத்த ஆவியை வருத்தத்துக்குள்ளாக்கும் என்று ஏசாயாவும் சொல்கிறார். அதனால் உங்கள் ரட்சிப்பை இழப்பீர்கள். தேவன் இனி உங்களை நேசிக்க மாட்டார் என்று நினைத்து விடாதீர்கள். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாழ்கிறார். அவர் வருத்தப்பட்டால் அதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு கிறிஸ்தவராக இருப்பதன் அர்த்தம் ஒவ்வொரு வாரமும் சில நேரங்கள் திருச்சபைக்கு செல்ல வேண்டும், நாற்காலியில் அமர்ந்து போதகர் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதல்ல. அப்படி இருப்பது கிறிஸ்தவருக்கான அர்த்தம் அல்ல. கிறிஸ்து உங்களில் வாழ்கிறார் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதன் அர்த்தம். அவர் உங்களில் வாழ்கிறார். அவர் வருத்தப்பட்டால் அந்த வருத்தத்தை நீங்களும் உணர்வீர்கள். அவர் துக்கப்பட்டால் நீங்களும் துக்கப்படுவீர்கள். அவர் திருப்தி அடைந்தால் அதை நீங்களும் உணர்வீர்கள். கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் நாம் தொடர்பில் உள்ளோம். அது ஒரு நெருக்கமான உள்ளன்புள்ள தனிப்பட்ட உறவு. அது ஒரு போற்றுதலுக்குரிய தொடர்பு. அவர் உங்கள் நண்பர். ஒரு கிறிஸ்தவராக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கடமையை செய்யுங்கள். அதன் மூலம் பரலோகத்தில் உள்ள உங்கள் ஆவிக்குரிய அட்டவணையில் ஒரு மதிப்பெண் கிடைக்கும் என்று எதிர்பாருங்கள். அது கிறிஸ்துவுடனான தொடர்பு, அதாவது கிறிஸ்துவின் மூலம் தேவனுடனான தொடர்பு. ஒரு கிறிஸ்தவரின் அர்த்தம் கிறிஸ்தவராக இருப்பது.
கிறிஸ்துவை பின்பற்றுபவராக இருப்பது. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பாவிட்டால் உங்களை ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லாதீர்கள். உங்கள் காரில் உள்ள ஸ்டிக்கரை அகற்றுங்கள். ஆமென். நமது கௌரவம் குறித்து நாம் கவலைப்படுகிறோம். பிறர் என்ன நினைப்பார்களோ? நான் எனது நண்பர்களை இழந்து விடுவேனா? ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு மாறுபட்ட கருத்தையோ அல்லது உங்களை பயமுறுத்தவோ இது நான் சொல்லவில்லை. நீங்கள் இயேசுவை முழுமையாக பின்பற்றினால் ஒருவேளை உங்கள் நண்பர்களில் சிலரை இழக்கக்கூடும். அது பெரிய அளவில் கூட இருக்கலாம். எல்லோரையும் கூட இழக்கக்கூடும். ஆனால் நீங்கள் தவறு செய்து விட்டதாக அவர்கள் நினைக்க மாட்டார்கள். உங்கள் உள்மனது அப்படிப்பட்டதல்ல என்று அவர்களுக்கு தெரியும். நீங்கள் அவர்களின் தவறு குறித்து வேகமாக முடிவெடுத்தது போல அவர்களும் முடிவெடுக்க மாட்டார்கள். மாறாக தங்கள் வாழ்வில் ஒரு குறை இருப்பதாகவே அவர்கள் நினைப்பார்கள். உங்களில் தேவனை முழுமையாக பின்பற்ற விரும்புவது எவ்வளவு பேர்? அதே போன்று உங்களின் வாழ்க்கையில் எவ்வளவு பேர் சாதாரணமாக பின்பற்ற நினைக்கிறீர்கள்? ஒருவேளை அப்படி பின்பற்ற நினைப்பதில் நீங்கள் முழுமை பெறாமல் இருக்கலாம். அப்படி ஒரு முடிவு செய்ததன் மூலம் உங்களில் எவ்வளவு பேர் நண்பர்களாலும் குடும்பத்தினராலும் புறக்கணிக்கப்பட்டீர்கள்? அது ஏன் தெரியுமா? அங்கே சிலர் கரங்கள் உயரவில்லை, ஆனால் அதிகமான கரங்கள் உயர்ந்துள்ளன. இங்கே எங்களின் முதல் பரீட்சை அதுதான். நீங்கள் கோழைத்தனமாக இருந்து மனிதர்களிடம் பயப்படப் போகிறீர்களா? முதலில் உங்களிடம் நேர்மையாக இருப்பதை அறியுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு திருச்சபைக்கு செல்கிறீர்களா? ஏதோ ஒரு பிரிவை சார்ந்து இருக்கிறீர்களா? உள்ளே போகிறீர்களா? வெளியில் வருகிறீர்களா என்று யாரும் கவலைப்பட மாட்டார்கள். அது உங்களை அதிகம் மாற்றாது. அதில் உங்களுக்கு எழுச்சி இருக்காது. அது சமுதாயத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் உண்மையிலேயே காப்பாற்றப்பட்டால், நீங்கள் புதிய பிறவி எடுத்தால், உங்கள் உள்மனதில் ஒரு புதிய வாழ்வு உருவாகும். பிறகு நீங்கள் ஏற்கனவே செய்த காரியங்களை செய்ய மாட்டீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே பிடித்தவைகளை விரும்ப மாட்டீர்கள். பிறர் உங்களை பார்க்கிறார்களா என்பதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். இப்போது நீங்கள் பெரிய அளவில் முன்னேற வேண்டும். பிசாசானவன் உங்களுக்கு முன்பாக சிவப்பு கம்பளத்தை விரித்து, ஓ நமது நீதியின் பொருட்டு நாம் தண்டிக்கப்படுவோம் என்று பைபிள் சொல்கிறதே, அதே சமயம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்றும் சொல்கிறதே என்று கூறுவான். அதை நம்பாதீர்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புங்கள். அதற்காக உங்கள் நண்பர்கள் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நீங்கள் நல்லவர்களோடு உள்ளீர்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை மறுத்தவர்கள். ஆமென். நீங்கள் சொல்லலாம், ஜாய்ஸ், நான் நினைப்பதற்கு என்னால் உதவ முடியாது. நான் பயப்பட விரும்பவில்லை. நான் உள்ளபடியே உள்ளேன் என்று. நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் வசதியாக இருக்க வேண்டும் அல்லது வசதியை தேட வேண்டும் என்றெல்லாம் யார் சொன்னார்கள்? என் வாழ்வில் தேவனின் அழைப்பை ஏற்க நான் விரும்பினேன். அது அருமையானது. ஆனால் அது ஒரு இரவு பயங்கரம் போன்றது. ஏனென்றால் பெண்கள் அதை விரும்ப மாட்டார்கள். நான் ஒரு திருச்சபை பிரிவில் இருந்தேன். அங்கே இருந்த பெண்கள் என்னை வெறுத்தார்கள். அந்த திருச்சபையிலிருந்து என்னை வெளியேற்றினார்கள். அவர்கள் பைத்தியம் என்று என் குடும்பத்தினர் கருதினார்கள். அதனால் நாங்கள் நல்ல நண்பர்களை இழந்தோம். அது எனக்கு மிக மிக கடினமான ஒரு நேரம். அதை நான் திரும்பி பார்த்தபோது எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேனோ என்று உள்ளபடியே பயந்தேன். மனிதர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நீங்கள் தவிர்க்காத போது எதிர்காலத்தில் அதில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை இப்போது இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஆனால் இது ஒவ்வொருவருக்கும் உரிய நற்செய்தி. ஏனென்றால் உங்கள் வாழ்வில் இப்போதோ அல்லது பின்னரோ தேவன் செய்ய சொல்வதை நீங்கள் அறியலாம். ஆனால் நீங்கள் விரும்பும் சிலரின் மரியாதையோ அன்போ ஒப்புதலோ அதற்கு எதிராக இருக்கக்கூடும். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பது உங்கள் உணர்வுகளை மாற்றிவிடாது. நீங்கள் பயத்தோடு இருக்கலாம்.
இருந்தாலும் அந்த பயத்தோடு கூட அதை நீங்கள் செய்யலாம். பயத்தை பற்றி ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதை வெல்வதற்கு நீங்கள் போராட வேண்டும். பயத்தை வெல்வதற்கு ஒரே வழி அதை எதிர்கொள்வது ஆகும். அது வந்த இடமான நரகத்திற்கு அதை அனுப்பினாலே தவிர அது உங்களை விட்டு போகாது. பிசாசு உங்களை பின்னுக்கு தள்ளினாலும் நீங்கள் முன்னே செல்ல வேண்டும். அது ஒன்றுதான் அதை விரட்டுவதற்கான ஒரே வழி. பயம் ஒரு கெட்ட ஆவி. தேவன் நமக்கு அந்த கெட்ட ஆவியை வழங்கவே இல்லை. தேவன் நமக்கு வழங்கியிருப்பது வல்லமை, அன்பு மற்றும் தெளிவான மனம். உங்கள் கௌரவத்தை பற்றி நீங்கள் நினைப்பது என்ன? வீட்டிற்கு சென்று உங்களோடு கூட பேசுங்கள். நாம எப்பவுமே அடுத்தவங்க கூட தான் பேசுறோம். அதில் சிலவற்றை ரத்து செய்து நீங்கள் ஏன் உங்களோடு பேசக்கூடாது? இப்பொழுதே அதற்கான முயற்சி செய்து உங்களோடு நீங்கள் பேசுங்கள். நீங்கள் ஒரு தனி அறைக்கு சென்று இயேசுவிடம் பேசுங்கள். அப்போது உங்களை பற்றி நீங்கள் அறியலாம். அது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். என் கௌரவத்தை பற்றி நான் என்ன நினைக்கின்றேன்? பிறரை திருப்திப்படுத்த நாம் பல காரியங்களை செய்கிறோம். உள்ளபடியே தேவன் நம்மிடம் செய்ய சொல்வதில் பாதியை கூட அவர்கள் செய்வதில்லை. பிறர் நீங்கள் செல்லும் வழியை ஏற்றுக்கொள்ளாத போது கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அல்லது எப்படி செயல்பட்டீர்கள், அது என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். பிறரின் ஒப்புதலுக்கு நீங்கள் அடிமையா? சில மக்கள் ஒப்புதலுக்கு அடிமையாக உள்ளார்கள். அவர்களால் எதையும் செய்ய முடியாது. அவர்கள் பிறரை பற்றி இப்படித்தான் நினைப்பார்கள். ஓ, அவங்க செய்யறதுதான் சரி. ஓ, உங்கள் முடியை நேசியுங்கள், தோற்றத்தை நேசியுங்கள். வா, அது மகத்தானது. தேவன் படைத்த ஒரு மனிதனாக இருப்பதை விட மகத்தானது வேறு ஒன்றுமில்லை. எப்போதும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். ஆமென். உண்மையிலேயே எல்லோரை போலவும் இருக்க வேண்டும் என்று யார் நினைப்பார்கள்? மொத்தத்தில் அது வெறுப்பாகத்தானே இருக்கும். கலாத்தியர் அதிகாரம் 1:10. இந்த வசனம் எனக்கு பிடிக்கும். மேலும் சில வசனங்களையும் உங்களுக்காக படிக்கப் போகிறேன். பவுல் சொன்னார், இப்போது நான் மனிதனையா தேவனையா யாருடைய அங்கீகரிப்பை நாடி போதிக்கிறேன்? மனிதரையா பிரியப்படுத்த முயலுகிறேன்? நான் இன்னும் மனிதரை திருப்திப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியன் அல்லவே? அவரே மேசியா. வாவ்! எனக்கு நண்பர்கள் தேவை என்பதற்காக, நான் திருச்சபையில் இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னை பற்றி பிறர் நன்றாக நினைப்பதற்காக என் வாழ்வில் நான் தேவனின் அழைப்பை ஏற்காமல் இருந்திருந்தால், ஓ மை காட், ஓ, என் தேவனை அதை பற்றி நினைக்கவே பயமாக உள்ளது. நாம் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று நினைக்கவும் பயமாக உள்ளது. நான் மறுபடியும் உங்களுக்காக இதை சொல்கிறேன். உணர்ச்சி வசப்படுகிறோம் என்று நினைக்க பயமாக உள்ளது. சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ? நான் மட்டுமே இதை செய்கிறேனா? அவர்கள் செய்வதுதான் சரி. பெண்கள் அதை செய்ய மாட்டார்கள். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், சில நேரங்களில் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். நாம் மௌனமாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. சில நேரங்களில் நமது மூளையை அடக்க வேண்டும். நம் இருதயத்தை நாம் பார்க்க வேண்டும். பிறர் சொல்வதை பற்றி கவலைப்படவே கூடாது. தேவனிடம் இப்படியாக நாம் கேட்க வேண்டும், இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். என் வாழ்வில் உங்கள் திட்டம் என்ன? மக்கள் உம்மை பின்பற்றுவதை விரும்பாவிட்டால் எனக்கு உதவி செய்யுங்கள் தேவனே. நீங்கள் வாழ்வது தினமும் தேவனை திருப்திப்படுத்தவா? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? அவரையா பிறரையா? நான் மிகவும் விசுவாசிப்பது என்னவென்றால், நம் வாழ்வில் அதிகமாக தேவனை திருப்திப்படுத்தினால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் நீங்கள் தேவனை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்ந்தால் நீங்கள் சற்று அதிகமான தைரியசாலியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு வசதியாக இல்லாத சில விஷயங்களை செய்யுமாறு தேவன் உங்களிடம் கூறுவார். அவர் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவார். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள சிறிதளவு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும்.
ஒரு சில நேரங்களில் ஒரு சில மக்கள் நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு காட்டுவார்கள். ஒருவேளை அவர்களை எதிர்க்க நாம் விரும்புவோம், அல்லது அவர்கள் நம்மிடம் செய்ய சொல்வதை நாம் செய்வோம். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.